ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வச்சு நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வெண்டைக்காய் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு, இல்லை பெரியவங்க கூட ஒருத்தங்க வேண்டாம், நான் எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து வெண்டைக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு 3 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம லைட்டாக 2 சுற்றி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலலாம் நம்ம சாதத்தில் அப்படியே தாளிக்கும்போது அவங்க தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்தா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வெண்டைக்காயை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது நல்லா வதங்கிச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து போடும்போது ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வரும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும். நம்ம கரண்டியில் கிண்டும் போது அது அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருங்க. நம்ம அதே கடாயில் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நான் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பு கூட நம்ம அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, பச்சை மிளகாய், இதெல்லாம் அதை வந்து நம்ம அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதையும் நம்ம ஏற்கனவே வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெண்டைக்காயோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு வந்து சாதம் வடிச்சிட்டு நான் ஆற வச்சுருக்கேங்க. அந்த சாதத்தை நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தால் நல்லா கையாலேயே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதிரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க சாதத்தை. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம சாதம் அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து லெமன் அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இல்லைங்க, கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நம்ம கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வராங்க குழந்தைங்களாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.